ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, இப்போ வந்து எல்லாமே நம்ம கடைகள்லயே வாங்கி 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 பழகி எதை எடுத்தாலும் டக்குன்னு ஒரு 10 ரூபாய்க்கு பாக்கெட்ல கொடுத்து எதையாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு அந்த மாதிரி இல்லாம நம்ம ஒரு பிரெட்டா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு செய்யறதுக்கு ஒரு ஜாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வீட்லயே செய்ய போறோம். அது எதுல செய்ய போறோம், எவ்வளவு ஈஸியா நம்ம செய்யறோங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கக்கூடியதான ஒரு ஜாம் பார்க்க போறோம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். அந்த பீட்ரூட்டை நல்ல தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணணும் கிடையாது. அந்த பீட்ரூட்டை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் பீட்ரூட்டை முதல்ல போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் அந்த பீட்ரூட்டை நல்லா போட்டுட்டு கூடவே பாருங்களேன், இது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கட்டுங்கிறதுக்காக பேரிச்சம்பழம் ஒரு 10 பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு உள்ள கொட்டையை ரிமூவ் பண்ணிடுங்க. அதையும் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் பீட்ரூட் போட்டு செய்யணுனாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் இந்த பேரிச்சம்பழம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ரிச்சாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு ஒரு 200 ml டம்ளர் அதில் தண்ணி எடுத்து ஊற்றிக்கோங்க. இப்போ 200 ml தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ நம்ம குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து விசில் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஒரு விசில் வந்து 7 மினிட்ஸ் சிம்மில் வச்சு 5 to 7 மினிட்ஸ் வைப்பேன். நீங்கள் ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. கரெக்டாக உங்களுக்கு நல்லா வெந்துடும். அந்த மாதிரி வேகிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விசில் போட்டாச்சு. குக்கரை விசில் வரட்டும். ஒரு விசில் வந்து சிம் பண்ணி 5 மினிட்ஸ் வைங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னால் நான் இன்றைக்கி எடுக்க பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த சாரீ தான் நமக்கு கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சாரீ என் பையன் ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். சாரியோட ரேட் வந்து 520 rupees, 520 ரூபா. இந்த சாரியை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நீங்கள் இந்த 1000 புட்டா வைர ஊசி பேட்டர்ன்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதே பேட்டர்னில் தான் வைர ஊசின்னு சொல்லுவாங்கள்ல. பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வைர ஊசி பேட்டர்னில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோல்டு ஜரி தான் இருக்கும். நல்லா அழகாக கான்ட்ராஸ்டிங்காக நல்லா வந்து உங்களுக்கு ஒரு லுக் கொடுத்துருக்கும். இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி பார்டர் வித் ப்ளவுஸோட வருது. சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பார்டருக்கு மேலே உங்களுக்கு ஒரு நல்ல அழகான டிசைன் கொடுத்துருப்பாங்க. இது நல்லா கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும். சாரியோட ரேட்டு முதலே சொல்லிட்டு 520, 6 மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. 8 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. 2 சாரி வாங்கினீங்கன்னா 1 kgக்கான கொரியர் அமௌண்ட்டு. இந்த இதுலேயே 2 சாரி வாங்கணும் கிடையாது. வேறு வந்து பார்த்து நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய என்ன சொல்கிறதுனா செட் சாரியை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நிறையவே நமக்கு பல்காக இருக்குது. நிறைய சாரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வெப்சைட்டில் போடுங்க. அப்படி தெரியாதவங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம். நம்மளுடைய வெயிட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டீமும் நல்லா போயிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தண்ணியை தனியாக எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கு முன்னால் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம இதில் தான் நம்ம போட்டு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு அடி அடித்து எடுக்க போகிறோம். ஸோ தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆறணும். ஆறதுக்கு மேலே போட்டு அடிச்சிடாதீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அடிங்க மீன்ஸ் மிக்சியில். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு டக்குன்னு பண்ணணுன்னா அந்த வந்து என் பையன் இப்போ என்ன தெரியுமா பண்ணா, ஃப்ரீசரில் தூக்கி கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு வந்துட்டான். அதனால் டக்குன்னு நமக்கு வந்து சில்னஸ் ஆகிட்டு. ஓகே, இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஒரு டார்க்காக எப்படி இந்த மாதிரி ஒரே நம்ம வந்து அவிச்சிட்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. டக்குன்னு ஒரு அடியில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடும். ஒரே ஒரு அடி அடிச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு இதில் வெல்லம் போட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. பட் நான் இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை வேணுங்கிறவங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த தண்ணியை வந்து தூர ஊற்றிடக்கூடாது. நம்ம அவிச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியை தூர ஊற்றிடாதீங்க. அந்த தண்ணி பாருங்கள் குக்கர்லேயே அப்படியே தான் நான் வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நீங்கள் முதல்ல ஊற்றிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து கழுவி ஊற்றிக்கலாம். நமக்கு கழுவி ஊற்றலைன்னா ஏதோ எல்லாமே முடிஞ்ச மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இதை ஃபஸ்ட்டில் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் இருக்கிறதுல மீதி வந்து தண்ணி. அப்புறம் கொஞ்சம் நம்ம இதில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது வந்து ஏற்கனவே நான் வந்து பேரிச்சம்பழம் போட்டிருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். பீட்ரூட்டுக்கே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ப்ளஸ் அது கூட வந்து நம்ம டேட்ஸ் அந்த பேரிச்சம்பழமும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால இதுக்கு வந்து ஸ்வீட் இருக்கும். அந்த பேரிச்சம்பழம் போடலைன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்வீட்டை வந்து கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சீனி போடாதீங்க. சீனி இதுக்கு போடவே கூடாது. இதுக்கு போட வேண்டியது வெல்லம், அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன், 1/2 கப். வேணும்னா கூட போட்டுக்கலாம். அந்த இது வந்து நம்மளோட இதுதான். இதில் நீங்கள் வெல்லம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயமாக நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா வந்து டஸ்ட் இருக்கும். இப்போ நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ஃபில்டர்லாம் பண்ண வேண்டாம். போட்டாச்சா?
வேணா கூட கொஞ்சம் கூட நீங்கள் பார்த்துட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் பார்த்துட்டு திரும்ப ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு சூடு வந்தோடனே எடுத்து வச்சுருக்கேன், மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம்ல அந்த இதை போட்டுருங்க. இப்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள் ஒரு 2 ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாங்க. 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி, ஏன்னா இதை கழுவி ஊற்றலைன்னா நமக்கு வந்து எல்லா சத்து இதில் போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த ஃபீல் நமக்கு வரக்கூடாது. ஸோ இதை கழுவி இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் நிறைய தண்ணி வந்து ஏற்கனவே நீங்கள் அவிக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா இந்த தண்ணியை ஊற்ற வேண்டாம். நான் கொஞ்சமாக ஊற்றிருக்கிறதுனால இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே அந்த கலர் பாருங்களேன், என் பையனுக்கு கண்ணை ஊற்றிக்கிட்டே இருக்கான், கலர் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு எப்படி சொல்கிறது, கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் பண்ணிக்கோங்க. மீடியம் பண்ணிட்டு பக்கத்துல இருந்து அடிக்கடி நீங்கள் கிளறி விடுங்க. அதே மாதிரி ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இல்லைன்னா மேலே வந்து தெரிக்கும், டப் டப்னு தெரிக்கும், நமக்கு இடம்லாம் வந்து கொஞ்சம் டேட்டி ஆயிரும். கொஞ்சம் பக்கத்தில் மட்டும் நின்றுக்கோங்க. அப்பப்போ லிட்டை திறந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கிளறி விடுங்க. நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். நமக்கு அந்த ஒரு அல்வா பதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு ஸ்டிக்கியாக நம்ம அந்த இதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா அப்போ தான் நம்ம வந்து ஆஃப் பண்ண போகிறோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துட்டு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம வந்து ஒரே 1 ஸ்பூன் கொஞ்சமாக நெய் வேணும்னா ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த அளவுக்கு 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறேன். அது இன்னும் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், செம சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுதுன்னா இதை வந்து அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் அதாவது மீன்ஸ் அதை மூட வேண்டாம், அதில் தண்ணி விடும். நம்மளுடைய சூப்பரான ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ப்ரெட்டில் போட்டு கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். இதை நீங்கள் வெளியிலே கூட வச்சிங்கன்னா ஒரு 15 டேஸ் இருக்கும். அதாவது வந்து தண்ணி இனிப்படாத ஒரு நல்ல ட்ரை ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா. அப்படி இல்லைன்னா இதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலேயே உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும். இன்றைக்கி நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன், ஸோ உடனே காலியாயிரும். நிறைய செய்யனாலும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் நம்ம வீட்டில் எப்படி ஜாம் ரெடி ஆகிடுன்னு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? நம்மளோட ஜாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு தான் இந்த ஜாம்லாம் ரொம்பவே பிடிக்கும், அப்படி தானே? நிறைய பேர் என்ன சொன்னீங்கன்னா எப்போவுமே நீங்களே சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் பசங்க வரமாட்டேன்ட்டாங்க. இப்போ நமக்கு அதுக்காகவே நமக்கு ரெடியாக இருக்கிறது நம்ம மருமக அப்போவே ரெடி பண்ணி நம்ம மருமக தான் வந்து நமக்கு டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க எப்படி இருக்குன்னு. அந்த ப்ரெட்டில் வச்சு சாப்பிடு. இன்றைக்கி அவள் வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட போகிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து சப்பாத்தி கூட இந்த சைடில் வச்சு சாப்பிடலாம். அதை நீனே வச்சு எடுத்து வச்சு சாப்பிட்டு பாரு. நிறைய வை. எப்படி இருக்கு பாருங்க நம்ம ஜாம் ஃபுல்லாகவே வச்சு இது பண்ணு. ஸ்வீட்டில் எப்படி இருக்கு? கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பீட்ரூட் தானே? சூப்பராக இருக்கு. நம்மளும் நானும் டேஸ்ட் பார்க்க எனக்கு இருக்க முடியல. ஸ்வீட்டில் கரெக்டாக இருக்கலாம். செம சூப்பராக இருக்கு. ஓகே, இது வந்து பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். கட்டாயமாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷன் ஏகே பிக்கு தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.